வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு பிள்ளையாரப்பா என்னத்தை எழுதி போட்டிருக்கிறாருங்கிறத பார்த்துருவோம். இன்னைக்கு ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சதா எழுதி போடணுமே. ஏன் இது தெரியும். விவசாய பழமொழிகள். விவசாயிகள் எல்லாரும் அதிகமாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எல்லாரையும் விட புத்திசாலிகள். ஏன் தெரியுமா? அவங்களுடைய அனுபவம் பேசும். அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்க, பாருங்களேன், மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த வேளாண் பழமொழியில் இது ஒரு ரொம்ப முக்கியமானது. ஏன் மார்கழி மாதத்தில் மழை பெஞ்சா என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஆடியில் விதைச்சிட்டு தையில் அவங்க அறுக்கிறதுக்காக தயாராக இருப்பாங்க. அந்த மார்கழியில் மழை பெஞ்சிச்சுன்னா அது விளைச்சலை பாதிக்கும், சொதன்னு ஆயிடும். அதுக்காக மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதையே தொடர்ந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தைமழை நெய்மழை அப்படிங்கிறாங்க. தைமழை நெய்மழை அப்படின்னா, இப்போ நம்ம நெய் எண்ணெயை போட்டு ஒரு உப்புமா இல்லாட்டி ஏதாச்சும் செய்வோம். கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டோம்னாக்கா நெய் மணக்க இருந்துச்சு அப்படிங்கிறோம்ல. அந்த மாதிரி தை மாதத்தில் அறுவடைக்கு காத்து இருக்கும்போது லேசாக மழை பெஞ்சிச்சுன்னா கூட அது இதை பாதிக்காது. ஏன்னா விளைஞ்சிருச்சு. விளைஞ்சதுக்கு அப்புறமா அது மண்ணையும் பாதிக்காது, பயிரையும் பாதிக்காது. பயிருக்கு அது நல்லது, ஒரு மனம் கொடுக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது, தை மழை நெய்மழை. எவ்வளோ அழகாக சொல்லி வச்சிருக்கிறாங்க பாருங்க. புத்து கண்டு கிணறை வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புற்று கண்டு கிணறை வெட்டு. அப்போ அவங்க விவசாயிகள் சில சமயம் கிணறு தோண்டுவாங்க. அதில் முந்தியெல்லாம் ஏத்தம் இறைப்பாங்க. பாட்டு பாடிக்கிட்டே அவர் இந்த மூங்கில்ல இந்த பக்கம் நடந்து அந்த பக்கம் நடந்து இதெல்லாம் ஆன்னு பார்த்துட்டு இருந்த காலம் உண்டு. இப்போ மோட்டார் பம்பு வந்துருச்சு, சர்றன்னு தண்ணி பாஞ்சிருது. அந்த மாதிரி கிணறு வெட்டும்போது எங்கே வெட்டணும் அப்படின்னு அவங்க யோஜனை பண்ணி, அது கூட அனுபவத்தில் தான், புற்று கண்டு கிணறு வெட்டு. அதாவது அந்த மிருகங்களுடைய நடை உடை பாவனையை வச்சு, அப்புறமா அங்கே எங்கே இந்த கரையான் புத்து இருக்குன்னு பார்த்துப்பாங்க. ஏன்னு கேட்டால், இந்த கரையானுக்கு ஈரப்பதம் வேண்டும். அது புத்து கட்டும் பாருங்க, 12 அடி வரைக்கும் அது பாட்டு போய்கிட்டு இருக்கும். மேலேந்து காற்று உள்ளே வருமா, சாளரம் மாதிரி ஜன்னல் மாதிரி இங்கே தங்க அங்கெல்லாம் போகிறாப்புல. அது பெரிய என்ஜினியருங்க இந்த கரையான்லாம். இந்த கரையான் இருந்துச்சுன்னா ஈரப்பதம் இருக்கும், மண்ணை அது அப்படியே எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னுட்டு. அந்த கரையான் புத்து இருந்தால் அங்கே நீ கிணற தோண்டு அப்படிம்பாங்க. அங்கே நிறையா தண்ணி இருக்குமா. இல்லாட்டாக்கா தண்ணி எங்கே இருக்குன்னு தேடவே வேண்டாம். கரையான் புத்து இருந்ததுன்னா கண்ணை மூடிக்கிட்டு கிணற நீ தோண்டிடலாம். எவ்வளவு அனுபவத்தில் அவங்க இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஆக ஒரு பழமொழியும் இந்த வேளாண் பழமொழின்னு சொல்கிறோமே தவிர, இதெல்லாம் நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, நமக்காக அல்ல, அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். இந்த பாரு, விவசாயின்னா நீ என்ன நினச்ச? இவர் சொன்ன மாதிரி, சர்தார் பட்டேல் சொன்ன மாதிரி, எங்கள் கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னார் இல்லை? ஆமாம், எங்கள் கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் தான். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அறிவு மற்ற யாருக்கும் இல்லைங்கிறதையும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம புரிய வைக்கணும். இருங்க, இன்னும் இருக்கு. கலர் கெட பிரண்டையை புதை அப்படிங்கிறாங்க. இந்த கலர் நிலமா இருந்துச்சுன்னா அதுக்கு அதை மாற்றணும் அப்படின்னாக்கா நீ பிரண்டையை புத அப்படின்னு சொல்கிறாங்க. பிரண்டை போட்டாக்கா அந்த மண்ணுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கும் போல இருக்கு. இப்போ நமக்கு தெரியுமா கலர் கெட பிரண்டையை போய் புதைக்கணும் அப்படின்ட்டு? தெரியாதே. ஆக மொத்தம் பிரண்டையை போட்டால் அந்த மண்ணின் தன்மையே மாறிடும் அப்படின்றாங்க. கலரை நம்பி கெட்டவனும் இல்லை, மணலை நம்பி வாழ்ந்தவனும் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த கரிசல் நிலத்தை நம்பி கெட்டவன் இல்லை, மணலை நம்பி வாழ்ந்தவனும் இல்லை. இந்த மணலான இடத்துல நீ விவசாயம் பண்ணினேன்னா ஒன்றும் விளையாது. அதுக்கு நல்ல கரிசல் மண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு பழமொழியும் ஒன்னோட ஒன்று பின்னி 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 ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க. இது எப்படின்னு கேட்டால், அவங்க திருப்பி திருப்பி சொல்லும்போது அடுத்த தலைமுறை பொடிப்பையன் அவன் காதில் வாங்கிப்பான். ஓ, கலர் கெட பிரண்டையை புதை அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லுவார் அப்படின்னு அவனுக்கு தெரியும். இதுதாங்க
ஆரம்ப காலத்தில் அவங்க எப்படி அனுபவத்தில் எதை பார்த்தாங்களோ அதை சொல்லி வச்சாங்க. சொல்லி வச்சதை அடுத்தவங்க கேட்டாங்க. வீட்டில் இருக்கிற பெண்களும் கேட்டு வச்சுட்டு இருந்தாங்க. எந்த நேரம் வேணுமோ அந்த நேரத்தில் அவங்களால அந்த பழமொழிக்கு விடையும் சொல்ல முடிஞ்சது, பயனும் அடைஞ்சாங்கல்ல. இன்னும் இருக்குங்க. காணி தேடினும் கரிசல் தேடு. காணிங்கிறது சின்ன அளவு நிலம்தான். நீ காணி தேடி வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கரிசல் மண்ணா பார்த்து வாங்கு, உனக்கு கை ஓங்கிடும் அப்படின்னு ஒரு சொல்லி வச்சாங்க. அப்புறம் நிலம் கெட்டு போச்சுனாக்கா கெட்ட நிலத்துக்கு 8 வெள்ளாடு. அது என்னங்க, நிலத்துக்கும் வெள்ளாட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஒருவேளை அந்த நிலம் நல்லா இல்லாமல் இவன் போட்ட பயிரெல்லாம் சாவியாக போய் ஒன்றும் விளையலைன்னா சரி போ, அதுக்கு ஒரு பிரேக் கொடுக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சான்னா 8 வெள்ளாடு வாங்கணுமா. அந்த 8 வெள்ளாடு வாங்கி அதை பராமரித்து அது குட்டி போட்டு அப்படியே இதில் கிடைக்கிற பணம் அவனுக்கு 8 வெள்ளாட்டில் கிடைச்சிடும் சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம பொதுவாக நமக்கெல்லாம் தெரியுமா? வெள்ளாடு தெரியும், பயிறு தெரியும், நிலம் தெரியும். ஆனால் கெட்ட நிலத்துக்கு 8 வெள்ளாடு, அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லுவாங்க. அந்த வெள்ளாட்டுகளெல்லாம் இந்த நிலத்திலேயே நீ அங்கேயே மேய விடும்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த ஆட்டு புழுக்கையினால அந்த நிலமும் கெட்டுப்போன நிலமும் நல்லபடி ஆகும். அங்கே எப்படி பெரண்டைய போதேன்னு சொன்னாங்களோ அது போல் வெள்ளாட்டை நீ 8 வெள்ளாட்டை அதில் விட்டேனால இந்த நிலம் நல்லா ஆயிடும் அப்படின்னுட்டு இயற்கை உரம் போட்டு பயிரிட்ட காலம் அது. அப்போ சொல்லி வச்ச பழமொழி இது. இப்போ ஒரு நிலம் வாங்க போகிறோம். இப்போ நான் நம்மளை சொல்லலை, அந்த காலத்தில் நிலம் வாங்க போகும்போது அவங்க அப்படியே பார்ப்பாங்களாம். பார்த்தா நன்னிலம் கொழிஞ்சி, நடுநிலம் கரந்தை, கெட்ட நிலம் எருக்கு, கடை நிலம் இருக்கே அது எருக்கு. அப்படின்னா இந்த நிலத்தை வாங்குறீங்களா அப்படிங்கிற போது அங்கே பார்ப்பாங்களாம். கொழிஞ்சி வளர்ந்துருந்துச்சுன்னா நல்ல நிலம். இடைநிலம் அப்படிங்கிறது நடுத்தரமானது, அது நிறையா ரிப்பேர் பண்ண வேண்டி இருந்ததுன்னா அங்கே கரந்தை மரங்கள் இருக்குமா, கரந்தை செடி. கடைநிலம் எருக்கு முளைச்சதுன்னா அது உருப்படாதுன்னு அர்த்தம். ஐயா, எருக்கு முளைச்ச நிலம் எனக்கு வேண்டாங்க, அது அடிமாட்டு விலைக்கு நீங்கள் கொடுத்தா வாங்கிக்கிறேன்பாங்க, அப்புறம் நான் அதை சரி பண்ணிக்கிறேன்பாங்க. எப்படி சொல்லி வச்சுருக்காங்க? முதல் நிலம் குழிஞ்சி, இடைநிலம் கரந்தை, கடைநிலம் எருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்குற போது எங்கேயானு எருக்கஞ்செடி முளைச்சிருந்தா அந்த இடம் ஒரு அத்வானம் போல இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ அவங்க சொன்னது தப்பு இல்லை. இப்போ நமக்கு பார்க்கும்போதே புரியுது. எல்லா இடத்துலையும் தான் எருக்க மரம் இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் பயிராக விளைக்க முடியும். அதுதான் இப்படி ஒரு பழமொழி அவங்க சொல்லி வச்சுருக்குறாங்க. ஆடி 5 விதைத்த விதையும் புரட்டாசி 15 நட்ட பயிரும் பெரியோர்கள் வைத்த தனம். எப்படி? ஆடி 5 நட்ட விதையும் புரட்டாசி 15 நட்ட பயிரும் பெரியோர்கள் வைத்த பெரும் தனம் அப்படிங்கிறாங்க. இந்த ஆடி 5ஆம் தேதிக்கு நீங்கள் விதையை போட்டுடணும், புரட்டாசி 15 நீங்கள் நட்டுடணும். அதுக்குள்ளே நாத்தெல்லாம் வந்துடும். நீங்கள் நட்டுட்டீங்கன்னாக்கா உங்கள் மூத்தோர்கள் உங்களுக்கு வச்சுட்டு போன பெரிய தனம் அதுதான். நீ இதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டேன்னா அவங்க எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தார்களோ அத்தனை செல்வந்தர்களாக நீங்கள் ஆக முடியும். இதுதான் கணக்கு. அது எப்படி ஒரு தேதி கூடவா குறித்து வச்சுருப்பாங்க? அதெல்லாம் நினச்சா ஆச்சரியமா இல்லை? இத்தனாம் தேதி நீ இது செஞ்சேன்னா அத்தனாம் தேதி நீ அதை நாற்றை எடுத்து நட்டு வச்சேன்னா நல்லா விளைஞ்சிருமியா அப்படியெல்லாம் சொல்கிற பொழுது இது ஒவ்வொரு பழமொழியும் எனக்கு என்ன தோணுதுன்னா, பொன்னேட்டில் பொறித்து வைக்க வேண்டியது. விவசாயிகள் மட்டும் இல்லை, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம நாட்டில் சிறப்பே அந்த விவசாயம் தானே. யார் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா என்ன? அல்லது புஸ்தகமாக போடலாம். இதெல்லாம் புஸ்தகமாக போட்டு கிராமங்களில் கூட கொடுக்கலாம். இதெல்லாம் என்னுடைய ஆசை. நீ போய் என்ன அங்கே போய் நடவா போகிற அப்படின்னா அது இல்லை. இந்த நட்டவனும் விதைத்தவனும் வாழ்வாங்கு வாழணும்னு நினைக்கிறோம் இல்லை, அதுவே பெரிய விஷயம் இல்லை. மழையடி புஞ்சை, மதகடி நஞ்சை. இந்த நன்சை புன்சை பயிர்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மதகடினாக்கா எங்கே மதகு வச்சு அணை கட்டி உங்களுக்கு அழகாக தண்ணி காலாகாலத்தில் திறந்து விடுறாங்களோ அங்கே நீங்கள் நல்ல நன்சை பயிர்களை நெல் அந்த மாதிரி விதைக்கணும். மழையடி புஞ்சை, வானம் பார்த்த பூமிம்பாங்க. மழை பெஞ்சிச்சுனாக்கா அந்த இடத்துல ஏதோ கடலை அந்த மாதிரி போட்டுப்பாங்க. புஞ்சை பயிர் போடுறதுனாக்கா மழையை நம்பணும். நெல்லுகளெல்லாம் விளையணும் அப்படின்னாக்கா மதகடி அந்த இடத்துல தான் நீ நம்பி இருக்கலாம். எப்படியும் தண்ணி திறந்து விட்டுருவாங்க கொஞ்சமாச்சும்,
அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லி வச்சாங்க. உழவில்லாத நிலமும் மிளகில்லாத கறியும் வழ வழ. இப்படி ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா நீங்க? உழாம சும்மா லேசாக கிண்டி விட்டுட்டு விதைய வச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே என்ன நடக்கும்? வழவழா கொழகொழான்னு ஒன்றும் நடக்காது. அதே போல் மிளகு சேர்க்காத எந்த ஒரு கறி குழம்பு எதுவாக இருந்தாலும் ஐயய்ய நாக்குக்கு நல்லாவே இல்லை, உப்பு சப்பு இல்லை, காரம் இல்லைங்கிற மாதிரி இருக்கும்ல. அதுக்கு தான் மிளகு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அதே போல் உழவும் முக்கியம். உழவும் மிளகும் எவ்வளவு அழகாக கம்பைன் பண்ணி ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. நாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா அப்படின்னு நீங்கள் சில பேர் நினைக்கலாம். தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்கிறோம் இல்லை, அப்போ என்னைக்காவது அது கொஞ்சம் மனசில் ஏதோ ஒரு கார்னரில் இருக்கும்போது எங்கேயான அதை பற்றி பேச்சு வரும்போது அதை நீங்களே சொல்லலாம். அதுக்கு தான் தேங்கி கெட்டது நிலம், தேங்காமல் கெட்டது குளம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிலத்தில் தண்ணி இருக்கணும், ஆனால் அது தேங்கக்கூடாது. உடனேவே அந்த பாத்தியை வெட்டி விடுவாங்க, அந்த தண்ணி அடுத்த வயலுக்கு, அங்கேருந்து அடுத்த வயலுக்கு. அதாவது தேங்கிடக்கூடாது, தண்ணி வேணும். ஆனால் அதே நேரத்தில் அங்கேயே தேங்கி இருந்துச்சுன்னா நிலம் கெட்டு போயிடும், பயிரும் கெட்டு போயிடும். தேங்காமல் கெட்டது குளம். இப்போ ஒரு குளம் இருக்குது, குளம் வெட்டி வச்சுருக்குறாங்க, அதில் தண்ணியே இல்லாமல் எல்லா தண்ணியும் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்ததுனாக்கா அது குளமே இல்லையே, வெத்து நிலமாயிடும் இல்லை. அதுதான் எப்படி சொல்கிறாங்கன்னா, தேங்கி கெட்டது நிலம், தேங்காமல் கெட்டது குளம். அது சொல்கிறதுல கூட ஒரு எதுக மோனையோட அந்த தமிழ் அழகு குறையாதபடி ஒரு பழமொழி வச்சுருக்குறாங்கங்கிற பொழுது தான் ரொம்ப பெருமையாகவே இருக்குது இல்லைங்களா? ஆற்று வண்டல் தேற்றும் பயிரை, ஆற்று வண்டல் தேற்றும் பயிரை. இந்த வண்டல் மண் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கேருந்தோ மலையில் உற்பத்தியான ஒரு நதி ஓடி வந்து அது கடலில் போய் கலக்கும். ஆனால் அதுலேருந்து வர மண்ணெல்லாம் அப்படியே தங்கி இருக்கும். அது ரொம்ப செழிப்பானது. பயிர் நல்லா வாடி போச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் வண்டல் கொண்டாந்து போடுப்பா அப்படிம்பாங்க. அந்த வண்டல் மண்ணில் இருக்கிற சத்து தேற்றும் பயிரை. இப்போ நமக்கே மனசு சோர்ந்து போகும்போது ஏதானு ஒன்று நமக்கு தேறுதல் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறோமே, அந்த மாதிரி அந்த தேறுதல் தருவது இந்த வண்டல் மண் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த நதியில் இருக்கிற வண்டல் மண்ணெல்லாம் கூட யாரும் அள்ளிட்டு போகாமல் நாம் பார்த்துக்கணும். ஏன்னா வண்டல் மண்ணு தான் பயிர்களுக்கு மிகச்சிறந்த உரம். அதையே நாம் மறந்துடுறோம். நிலத்தில் எடுத்த பூண்டு நிலத்தில் தான் மடிய வேண்டும். புரியுதா? நிலத்தில் எடுத்த பூண்டு நிலத்தில் தான் மடிய வேண்டும் அப்படின்னா இந்த பசுந்தாள் உரம் எல்லாம் பயிர்கள் வளர்ப்பாங்க. அந்த நிலத்திலேயே பசுந்தாள் அப்படின்னு பயிர், அதாவது வெட்டின பிறகு அறுவடையெல்லாம் பண்ண பிறகு இந்த பசுந்தாள் நட்டு வைப்பாங்க. அது நல்லா செழித்து வளரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதை எடுத்துடணும். அப்படி எடுக்கக்கூடாது, அங்கேயே தான் மடியணும். என்னன்னு கேட்டால் அதை அப்படியே உடச்சி மண்ணுக்குள்ளேயே புதைச்சிருவாங்க. அந்த உழற போது முதல்ல இந்த உடச்ச இதெல்லாம் உள்ளே போயிடும். பசுந்தாள் உரத்தை நீ தனியாக கொண்டு போய் போடணுங்கிறது இல்லை, அதுலேயே விளைஞ்சு பிறகு அங்கேயே உடச்சி கிடச்சி அதை மண்ணுக்குள்ளேயே புதைச்சிட்டேன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும், அந்த நிலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கெட்ட நிலத்துக்கு 8 வன்னி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ நான் எப்படி சொன்னேன்? கெட்ட நிலத்துக்கு 8 வெள்ளாடு. யாருக்கு நஷ்டப்பட்டாங்களோ, நிலத்தில் பயிர் போட்டு நஷ்டப்பட்டவங்களுக்கு 8 வெள்ளாடு போகிறோம். இங்கே நிலம் கெட்டு போயிருந்துச்சுன்னா அதுக்கு 8 வன்னி மரத்தை நீங்கள் நட்டு வச்சுட்டீங்கன்னாக்க அந்த மரத்துடைய சாறு, அந்த மரத்துடைய ஒரு தன்மையினால் அந்த நிலம் நல்ல நிலம் ஆயிடுமா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு கூட சில சமயம் கெட்ட புத்தியெல்லாம் வருது. அப்போ 8 நல்லவங்களோட சேர்ந்துக்கிட்டோம்னாக்கா நம்ம மனசும் நல்லா ஆயிடும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். எப்படி கெட்ட நிலத்துக்கு 8 வன்னியோ கெட்ட மனசுக்கும் 8 நண்பர்கள், நல்ல நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கலக்க விதைத்தால் களஞ்சியம் நிறையும். கலக்க விதைத்தால் களஞ்சியம் நிறையும். களஞ்சியம்னா நெல்லை சேமிக்கிறது, அந்த இடத்துக்கு பேர் களஞ்சியம், நெற்களஞ்சியம். தஞ்சையே நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. கலக்க விதைக்கணும் அப்படின்னா ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் நடுவில் இடைவெளி விடணும். அப்போ தான் அந்த பயிர் நல்லா செழிக்கும். அதாவது நெருக்க விதைச்சிட்டோன்னா என்ன ஆகும், வைக்கோல் தான் நிறையா கிடைக்கும். இந்த நல்லா உயரமாக வளர்ந்துடும், பயிர் இருக்காது. அதில் நெல் பயிரே இல்லாமல் சும்மா இது கதிர் மட்டும் வளர்ந்து என்ன பிரயோஜனம்?
அதுக்கு தான் சொல்லுவாங்க, ரொம்ப கிட்ட கிட்ட வச்சாக்க பயிர் வராது. அதுக்குன்னு உண்டான இடைவெளி விட்டுட்டு தான் நீ நடணும். அப்பதான் களஞ்சியம் நிறையும். இல்லாட்டி என்ன ஆகும், வைக்கப்போல் தான் நிறையும். வெக்கப்போர் நிறைஞ்ச என்ன பண்ணுறது, மாட்டுக்கு தான் போடணும் இல்லைங்களா. காய்ச்சலும் வேண்டும் பாய்ச்சலும் வேண்டும் அப்படிங்கிறான். நமக்கு சட்டுன்னு இப்போ தோட்டக்கலையில் சொல்லி தராங்க. வீட்டில் செடியெல்லாம் வாங்கி வைக்கிறோம்ல, அப்போ அவர் அந்த விதை போடுறவரோ அல்லது அந்த சட்டியெல்லாம் வாங்குகிறோமே அவங்களே சொல்லுவாங்க, மா காய்ச்சலும் வேணும் பாய்ச்சலும் வேணும் அப்படிம்பாங்க. அப்படின்னா காய்ச்சல்னா நீங்கள் தண்ணி இருக்கிற போதே தினம் கொண்டு வந்து பக்கெட்டாக தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த நிலம் கம்ப்ளீட்டாக காஞ்சிடணும். காஞ்ச பிறகு அப்புறமா தான் தண்ணி போடணும். தண்ணி கூட ஒரேடியாக கொட்டக்கூடாது, நல்லா தெளித்து விடணும் அப்படிம்பாங்க. செடிகளுக்கு நிலத்துக்கு எப்படின்னு கேட்டால் காய்ச்சலும் வேண்டும். அந்த தண்ணி பாய்ச்சிட்டு திருப்பி 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 தண்ணி ஊற்றிட்டு இருக்க மாட்டாங்க, அது காயணும். அது காஞ்ச பிறகு அதில் திருப்பி பாய்ச்சல்ங்கிறது நீர் பாய்ச்சல், நீர் பாய்ச்சுதல்னு சொல்கிறோம்ல. காய்ச்சலும் வேண்டும் பாய்ச்சலும் வேண்டும், எப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. எனக்கு என்னன்னு கேட்டால், இத்தனை வேளாண் பழமொழி இவ்வளவு அழகழகாக சொல்லி வச்சுருக்காங்க, இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் இருந்துச்சே அப்படின்னு எனக்கு இப்போ வருத்தமாக இருந்துச்சு. இப்போ உங்களோட பகிர்ந்துக்கும் போது அந்த மகிழ்ச்சி ரெட்டிப்பாயிடுச்சு. என் களஞ்சியம் நிரம்பி விட்டது. இன்னும் இருக்குங்க. கூளம் பரப்பி கோமியம் சேர். கூளம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, வைக்கோல். கூளம் பரப்பி, குப்பை சொல்கிறோம் கூளம் அப்படிங்கிறோம்ல, குப்பை கூளமாக கிடக்கு அப்படிம்போம்ல. கூளம்னா வைக்கோல். அதை என்ன செய்யணும், ஒரே இடத்துல சேமித்து வைக்காம நல்லா பரத்திட்டு அதில் மாட்டு சாணம்தான் கோமியம் அப்படிங்கிறது. அதை நீங்கள் தெளிச்சிங்கன்னா நிமிஷமாக நல்ல உரமாயிடுமா. ஒரே இடத்துல சேர்த்து வச்சு அதில் கோமியம் போட்டிங்கன்னாக்கா அது ரொம்ப நாள் ஆகும். நல்ல கூளத்தை பரப்பி வைத்து அதன் மீது கோமியம் தெளித்தால் அது அருமையான உரமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோரையை கொல்ல கொள்ளு விதை அப்படிங்கிறாங்க. இந்த கோரைங்கிறது கோரைப்புல் வரும்ல, அதை கெடுக்கணும் அப்படின்னாக்க கொள்ளு விதைச்சிட்டேன்னாக்கா இந்த கோரை புல்லெல்லாம் தன்னால் இறந்துடுமா. இப்போ ஒரு எதிரி, அந்த எதிரிக்கு இன்னொரு எதிரி. இப்போ கோரைப்புல் எதிரி, அவனுக்கு எதிரி யாருன்னு கேட்டால் கொள்ளு. ஆனால் அந்த கொள்ளு நமக்கு நல்லது. கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு தான் எள்ளு. அப்படின்னா ரொம்ப இளைச்சிருந்தான்னா அவனுக்கு எள்ளுருண்டையை கொடு, ரொம்ப நல்லா கொழுத்து இருந்தான்னாக்கா அவனுக்கு கொள்ளு கொடு, உடம்பு குறைஞ்சிரும் அப்படிம்பாங்க. இந்த கொள்ளு எள்ளெல்லாம் அன்றாட வாழ்க்கையெல்லாம் அவ்வளவு அப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த காலத்தில். சொத்தை போல் வித்தை பேட வேண்டும். வித்து அப்படிங்கிறது விதை, சொத்துங்கிறது நம்மளுடைய அசெட்ஸ், நமக்கு என்னெல்லாம் சொத்து இருக்குது அப்படிங்கிறோமே. சொத்தை போல வித்தை பேண வேண்டும். இந்த விதை நெல் அப்படின்லாம் எடுத்து வைப்பாங்க, அதை கண்ணா பின்னான்னு போட்டுற மாட்டாங்க, அதை ரொம்ப பத்திரமா வைப்பாங்க. அதை சாமி மாதிரி, பணத்தை நம்ம எப்படி சேமிப்போமோ அந்த மாதிரி பத்திரமா வச்சுருப்பாங்க. அதுபோல் சொத்தை போல் வித்தை பேண வேண்டும், அப்போதான் பயிர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் அவங்களுடைய எந்த ஒரு பழமொழியும் சோட போகலை, சாவியாக போகலை, நல்ல பயிராக தான் விளையுது இல்லையா. அப்புறம் சொல்லுவாங்க, நஞ்சைக்கு 7 உழவு புஞ்சைக்கு 4 உழவு அப்படிம்பாங்க. அப்படின்னா நன்செய் பயிராகிய இந்த நெல் அதுக்கெல்லாம் 7 தடவை உழணுமா. அந்த சேரு சந்தனம் மாதிரி குழையணும், கட்டி முட்டி இருக்கக்கூடாதுன்னு 7 உழவு, புஞ்சைக்கு 4 உழவு போதும் அப்படிங்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியுமா, இங்கே நிலக்கடலை மணிலாக்கட்டை அதெல்லாம் போட்டிருக்கோங்க, சரி அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னாக்கா 4 தடவை உழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 4 விசில் கொடுக்கணும் ப்ரெஷர் குக்கரில், அது தெரியும். ஆனால் 4 உழவு செய்யணுங்கிறது நமக்கு தெரியுமா, தெரியாது. ஆக மொத்தம் இந்த நாட்டின் முதுகு எலும்பாகிய விவசாயிகளுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய அனுபவமாக சொன்ன பழமொழிகளில் 1, 2, 4, 5 அப்படின்னு எனக்கு கையில் கிடைச்சதை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த விவசாய பழமொழிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இல்லை நீங்கள் அதில் எதானு கேட்டிருக்கீங்களா, இல்லை இதை விட அதிகமாக எதானு கேட்டிருந்தா கூட எங்களுக்கு மறக்காமல் எழுதி அனுப்பணுங்க. நீங்கள் எல்லாரும் எல்லா நாட்களிலும் குறைவில்லாத வாழ்க்கை உங்கள் எல்லாருக்கும் அமையணும்னு பிரார்த்திக்கிறோங்க. வணக்கம்.